நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். டெட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ஈஸியாக தமிழில் 30 மார்க் எடுக்க முடியும். குறிப்பாக பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே 30 மார்க் எடுக்கலாம். சரி நண்பர்களே, இன்பத்தமிழ் தமிழ் எங்கள் ஒரு தலைப்பில் உயிருக்கு நீர், விளைவுக்கு நீர், நிருமித்த ஊர், புலவருக்கு வேல், இளமைக்கு பால், உயர்வுக்கு வான், அறிவுக்கு தோல், வைரத்தின் வாள். கண்டிப்பாக இதில் 1 மார்க் கேட்குறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. பாரதிதாசன் தமிழை அமுது, நிலவு, மனம், இளமை, உயர்வு, அறிவு அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தியுள்ளார். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றினால் இவர் பாரதிதாசன் அப்படின்னு பேர் வைத்துக்கினார். இவர் பெண் கல்வி, கைப்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். இவருக்கு புரட்சி கவி, பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர்களும் இருக்குது. தமிழே உன்னை நினைக்கும், தமிழின் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், அமைதி நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். காசி ஆனந்தன். நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு, விளைவு விளைச்சல், அசதி சோர்வு. இது பார்த்தோன்னா சொற்பொருள். அடுத்து தமிழ் கும்மி. தமிழ் கும்மின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருவார்னா பெருஞ்சித்திரனா ஞாபகம் வருவார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டும் திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இப்படி பாடினது யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்குனா கடல்கோள், ஓடினா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினா உலகம், உள்ளப்புட்டனா உள்ளத்தின் அறியாமை. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். புலவரேறு என்ற சிறப்பு பெயர் இருக்குது. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவை கொத்து, நூறாசிரியர் இவர் எழுதிய நூல்கள். இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பெருஞ்சித்திரனார்னு சொல்லணும். தமிழ் கும்மி என்ற பாடல் இயற்றிய இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. இது 8 தொகுதிகளை கொண்டுள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ள நூல் கனிச்சாறு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி வாணிதாசன் பாடுவார். அடுத்து இயல் 2 சிலப்பதிகாரம். திங்களை போற்றதும் கொங்கு ஆதார் சார் சென்னி குளிர் வெண்குடை போன்றுதேன் அங்கன் உலகு அளித்த லான் ஞாயிறும் போற்றதும் காவிரி நாடான் திகிரிபோல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலாக மாமழை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மெனின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள் பாடியிருப்பார். தெங்கல்னா நிலவு, பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், கொங்குனா மகர்ந்தம், மேருனா இமயமலை, அலர்னா மலர்தல், நாமநீர்னா அச்சந்தரும் கடல் நீர், திகிரினா ஆணைச்சக்கரம், அலினா கருணை. ஆசிரியர் இளங்கோவடிகள். நமக்கு தெரியும், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். நிலவின் குளிர்ச்சியும் கதிரவன் வெம்மையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் பாராட்டுகிறது. சோழ மன்னனின் மாலை அத்தி மாலை. இளங்கோவடிகள் சேரமரபு. இளங்கோவடியுடைய நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம்.
தமிழில் முதல் காப்பிய நூல் வந்து சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படிலாம் சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை. அதேமாதிரி இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை, மணிமேகலை. திங்கள் ஞாயிறு மழை என்ற இயற்கையை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரம் தொடங்குகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காணி நிலா. காணி நிலம்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்னா பாரதியாரை ஞாபகம் வரணும். காணி நில வேண்டும் பராசக்தி, காணி நில வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நான்மடங்கள் துய்ய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்தடியே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னமரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முச்சுடர் போலே நிலவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் பட வேண்டும் என்றும் சித்தன் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். பாரதியார் பாடியிருப்பாருங்க. அடுத்து இது சொல்லும் பொருளும். காணினா நில அளவுக்கும் குறிக்கும் சொல், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தனா உள்ளம். ஆசிரியர் பாரதியார். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்தவர் பாரதியார். பாரதியார் காணி நிலத்தில் மாளிகை, மாடம், கேணி, தென்னமரம், நிலவொளி, குயிலோசை ஆகியவற்றை பாடியுள்ளார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்கள் ஒருவர் பாரதியார். பாரதியார் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இளமையிலே கவிப்பாடும் திறன் பெற்று விளங்கியவர் பாரதியார். பாரதி என்ற பட்டம் வந்து எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டது. பாரதி தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பாடியவர் புலவர் பாரதியார். பாரதியார் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை பாடியுள்ளார். காணி நிலம் பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து திருக்குறள். நண்பர்களே, மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைப்பவை வந்து அறநூல்கள். அறநூல்கள் ஒன்று தான் திருக்குறள். திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வள்ளுவரின் வேறு பேர்கள் வந்து வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படிலாம் வந்து நம்ம சிறப்பாக சொல்லுவோம். சரிங்களா? என்னுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். எனவே தவறாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோக்கள் கண்டிப்பாக வரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.